சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் இந்த 5 டாக்குமெண்ட்டுகள் இருந்தால் போதும். மகளிர் உரிமைத் தொகையில் வீடு தேடி வரும். அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மகளிருக்கான உரிமைத் தொகை திட்டத்திற்கு வெறும் 5 ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொதுவாக வீடியோவை முழுமையாக கேளுங்க. தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த முகாம்களில் மகளிருக்கான உரிமைத் தொகையான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடங்களில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகின்றன. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எனினும் இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் போதுமானவை. இவைகள் இருந்தால் போதும் மகளிர் உரிமைத் தொகையில் விண்ணப்பிக்கலாம். இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து எளிய முறையில் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கூடுதலாகவே வேறு ஆவணங்கள் இதற்கு கேட்கப்படவில்லை. சரி, இப்பொழுது இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் பொறுத்தவரை தகுதி இருந்தும் கிடைக்க பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தகுதியான அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த உறுதிமொழியினை அளித்துள்ளார். இதனால் சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் செயல்பட தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு வார்டிலும் அக்டோபர் மாதம் வரை 2 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 109 முகாம்கள் செயல்படும். இந்த முகாம்களின் மூலம் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடையும் என்றும் உரிமைத் தொகை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. இதனால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் நகர்ப்புறங்களில் 3768 இடங்களிலும் கிராமப்புறங்களில் 6232 இடங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் இந்த முகாம்களுக்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். இதனால் முகாமிற்கு வந்த பெண்கள் சிலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நாங்கள் இங்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகைக்கான விண்ணப்பத்தை அவர்களே கொடுத்து எங்களுக்காக அதை நிரப்புகிறார்கள். மேலும் எங்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் அதிகாரிகள் உடனடியாக தெரிவிப்பதால் வேலைகள் சுலபமாக முடிந்துவிடுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் குறிப்பாக இந்த முக்கியமான ஆவணங்கள், அதாவது இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கைபேசி எண், வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை மட்டும் கொண்டு வந்தால் போதும். இந்த முகாமில் ₹1 கூட செலவு இல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அது மட்டுமின்றி இதற்கு உங்களிடம் வங்கி கணக்கு இல்லை என்றால் இங்கேயே வங்கி கணக்கு தொடங்கி அடுத்த நிமிடமே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று
கூறுகிறார்கள். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகி உள்ளனர். மற்றொரு பெண் கூறுகையில், எல்லா ஆவணங்களும் என்னிடம் இருக்கிறது. ஆனால் ரேஷன் கார்டில் பிரச்சனை இருந்தால் அதையும் இங்கேயே மாற்றி அதன் பிறகு உடனடியாக அந்த ரேஷன் கார்டை வைத்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். எல்லாமே ஒரே இடத்தில் முடிக்கும் வகையில் தரமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். இதை மக்கள் அனைவரும் உடனடியாக இந்த முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து நீங்களும் மாதம் ரூபாய் 1000 உங்கள் வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை. அதை எப்படி விண்ணப்பிப்பது என்று இங்கே பார்ப்போம். அதாவது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு மாதம் ரூபாய் 2000 கொடுக்கும் அன்பு கரங்கள் திட்டத்திற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும். அதாவது தமிழ்நாடு அரசு மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களில் தங்கள் 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து இக்குழந்தைகளுக்கு அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இக்குழந்தைகள் பள்ளி படிப்பு வரை இடைநின்றில் இன்றி அவர்கள் கல்வியை தொடர 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பள்ளி படிப்பு முடித்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பானது 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறுப்பினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் 18 வயது வரையிலான மாதாந்திர உதவித்தொகையானது அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. தற்போது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தேவையான ஆவணங்கள் பொறுத்தவரை குடும்ப அட்டையின் நகல், குழந்தையின் ஆதார் அட்டையின் நகல், குழந்தையின் வயது சான்று நகல், அதாவது பிறப்பு சான்றிதழ், கல்வி மாற்று திறனாளி மதிப்பு சான்றிதழ், குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல். இதனால் அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெற அவரவர் மாவட்டங்களில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அல்லது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோரிடம் விண்ணப்பிக்கலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.